அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் பெரம்பூரின் பரப்புரையை தொடர்ந்து கொளத்தூருக்கு போகிறார் அப்படின்ற செய்தி வந்துச்சு. கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு போதிய அந்த ஒரு அனுமதி அப்படின்றது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே பயங்கரமாக தடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் விஜய் அவர்கள் பரப்புரை பண்ணதுக்கு அப்புறமா கொளத்தூரில் விஜய் அவர்கள் ஸ்டாலின் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 2 காவல் நிலைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் நிலைய அதிகாரிகள் அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னொரு காவல் நிலைய அதிகாரிகள் வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பரபரப்பாக போய்கிட்டு இருந்த சூழலில் விஜய் அவர்கள் கொளத்தூருக்கும் போயிட்டாங்க. பயங்கர கூட்டம். இன்னைக்கு வந்து அடுத்த கரூரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அந்த மக்கள் அலையா மோதுறதை பார்த்து ரொம்பவே மனசுக்கும் பயமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரில, நீங்கள் பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து கொளத்தூரில் பயங்கரமாக பேசினார்னு சொல்லணும். விடைபெற போகும் ஸ்டாலின் அரசு அப்படின்றது, அதாவது விரைவில் விடைபெற போகும் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அரசை வந்து கண்டிப்பாக மக்கள் தூக்கி எறிய காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் பெண்கள் பாதுகாப்பு, இன்னைக்கு போதை அப்படின்றதுல தமிழகம் ஊறி போய் கிடக்கிறது, எல்லாத்த பற்றியும் பேசியிருப்பாங்க. பெண் பிள்ளைகள்லேருந்து ரொம்ப வயசான பாட்டியம்மா வரைக்கும் கூட இன்னைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து விஜய் அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசின ஒரு தருணத்தை கொளத்தூரில் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் VS பாபு அவர்கள் போட்டியிட போறாரு. அதனால அவரை ஆதரிச்சு தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்றதா இருந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொளத்தூர்ல இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பயங்கர கூட்டம். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அனுமதின்ற கூட்டத்தில் நம்மளே பார்க்க முடிஞ்சிச்சு. 10,000 பேர்பட்ட மக்கள் வந்து இருந்தாங்க. ஆனால் கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மையிலே வந்து என்னென்னா, ஊடால காவல்துறையினர் வந்து சில பேர் வந்து அடித்து தள்ளுறது, தொண்டர்களை வந்து இந்த மாதிரி தள்ளி விடுறது, இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுமே வாகனத்துலேருந்து பார்த்துருக்காரு என்னமோ தெரியல. உடனடியாக தேர்தல் அதிகாரிக்கு வண்டியில் இருந்த மணிக்கையே தன்னுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சியோட நிர்வாகிகளை கூப்பிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, மக்களுக்கான போதிய பாதுகாப்பு காவல்துறை வழங்கவில்லை, வண்டி போறதுக்குமான அந்த போக்குவரத்து நெரிசலை வேண்டுமென்றே ஏற்படுத்துறாங்க. ஏன்னா சில கருப்பு ஆடுகள் கூட்டத்துக்குள்ள கண்டிப்பா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த பெரம்பூர் பிரச்சாரத்தை தொடர்ந்து கொளத்தூர்ல பிரச்சாரம் பண்ண வரும்போது கண்டிப்பா சதி வேலைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் அப்படின்னா இப்போ 500 பேருக்கு ஒரு 10 போலீஸார், 1000 பேருக்கு ஒரு 50 போலீஸார், அந்த மாதிரி வந்து ஒரு கணக்கில் தான் போடுவாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா, இன்னைக்கு இந்த ஒரு தமிழ்நாடு அரசு அப்படின்றது தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த அளவு கூட்டம் யாருமே வரமாட்டாங்க அப்படின்றனால போலீஸ் அவ்வளோ மெத்தனமாக இருந்துட்டாங்களா என்னன்னு தெரில, இல்லை மத்திய அரசு கையில் தான் இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்ற இருந்துட்டாங்களா என்னமோ தெரில. காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த பன் டிவின்ற எச்எம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா முழுக்க மக்களுடைய அந்த போக்குவரத்து நெரிசலை எடுத்து வேமுக்குனே, அதாவது வேண்டுமென்றே அந்த ஒரு போக்குவரத்து நெரிசலை செயற்கையாக உண்டாக்கி விஜய் அவர்களால் தான் அந்த போக்குவரத்து நெரிசல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பாலத்துக்கு கீழே போயிட்டு இருந்தார். நாங்களே பார்த்தோம். அது வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சரியாக தெரியும். பாலத்துக்கு கீழே போகிறதுக்கு மேலேருந்து வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2 வீலர்லாம் வந்து ஓரமாக நிற்கிது. ஆனால் பஸ்ஸு அந்த சைடில் போகுது வருது எல்லாமே நம்மளே பார்க்க முடிஞ்சிச்சு சேனலில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பன் டிவி அப்படின்ற சேனல் பயங்கரமாக வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துகிறாரு தாவேகா தலைவர்னு சொல்லிட்டு மோசமான நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நிலை வச்சு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதே போல் விஜய் அவர்கள் அங்கே இருக்கிற அந்த கொளத்தூர் மக்கள்கிட்ட அம்மா, சகோதரி, சகோதரர்களே, தோழர்களேன்னு சொல்லிட்டு ஓட்டு பயங்கரமாக சேகரித்தார். பார்த்தீங்கன்னா மைக்கு பிரச்சனை கொஞ்சம் இருந்துச்சு. அது நல்லா பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வந்து கேட்கல அப்படின்ற சவுண்டு, அதாவது எனக்கு அதான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் முதல்ல ஒரு கரூரை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவு இன்றைக்கி மக்களோட ஆர்ப்பரிப்பு, எப்படி கரூரில் ஏதோ அசம்பாவிதம் நடந்த மாதிரி கொளத்தூரில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் வந்து வில்லிவாக்கம் போகாமல் அப்படியே நேராக வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு தகவல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்களுடைய சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எந்த அளவு வெயில் அடிக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பெரம்பூர்லேருந்து வந்த சில கூட்டமும் இருக்குது. ஆல்ரெடி வந்து கொளத்தூரில் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறவங்க கூட்டமும் இருக்குது. அப்படின்றனால இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி திமுகவில் இருக்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரே நாளில் மாரடைப்பு வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒட்டுமொத்த சென்னையும் சரி ஒரே இடத்துல திரண்டிருந்தா எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அவ்வளோ கூட்டமும் இன்றைக்கி அந்த கொளத்தூரை சுற்றி. ஏன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியை நான் ரொம்ப நல்லா வச்சுருக்கேன், என் தொகுதியில் நான் தான் 4வது முறை மனு தாக்கல் பண்ணியிருக்கேன்னு காலையில் பயங்கரமாக பேட்டிலாம் கொடுத்தாப்புல. அப்படி ஒரு பேட்டி கொடுத்த ஒரு மனுஷன் அங்கிட்டு ஒரு பக்கம் இருந்தால் கூட இங்கிட்ட நம்ம தளபதி இறங்கிக்கிட்டு இருக்காப்புல. இவ்வளோ மக்கள் எங்கேருந்து வந்தாங்க. அதாவது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான மக்கள் கூட்டம் இருந்துச்சு. விஜய் அவர்களோட வாகனம் வந்துச்சு.
திடீர்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50,000 பேர் அந்த ஒரு தெருக்களே வந்து தெரியலாத அளவுக்கு ஒரு ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் அதிகாரிகள் அடுத்தடுத்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது சில சவுண்டுலாம் வந்து நீங்கள் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஸ்டாலின் ஒழிக அந்த மாதிரி சில கோஷங்கள் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பெண்களோட பாதுகாப்பை விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மொத்தமாகவே இந்த மதுக்கடைகளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து குழந்தையிலேருந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, சோறு தண்ணி கூட இல்லாமல் இருந்துடலாம், அடிப்படை பாதுகாப்பு நம்மளோட குழந்தைங்களுக்கு இல்லாமல் எப்படிங்க அந்த தமிழ்நாட்டில் வாழ்றது அப்படின்ற நல்ல கேள்விலாம் கேட்டிருப்பாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் அரசுக்காக இதை நான் பேசுகிறேன். இந்த மக்கள் எனக்காக நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு விஜய் அவர்கள் வாக்கு சேகரிக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னையை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகளில் வாக்கு கேட்பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், அண்ணா நகர். அதே போல் இன்றைக்கி வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தங்களுடைய அந்த ஓட்டு கேட்குறதுக்கான பிரச்சாரத்தை ரெடி பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் கொளத்தூர்லேருந்து போகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காவல்துறையினர் முறையான பாதுகாப்பில்லை, தொண்டர்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பில்லை. ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சில பேர் வந்து நீங்கள் லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கல்லெல்லாம் வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரிலாம் வந்து லைவில் காட்டினாங்க. இன்னும் அடுத்தடுத்த நியூஸ் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வராதனால நம்ம அந்த அசம்பாவிதம் எதுவும் நடந்துருச்சான்றதை நம்ம வீடியோவில் சொல்ல முடியல. ஏன்னா சில பேர்களுக்குள்ள சண்டை போட்ட மாதிரிலாம் வந்து கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. மாற்று கட்சியினருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா அப்படின்றத நம்ம இனிமேல் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த கொளத்தூரில் இருக்கிற கூட்டத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. மாற்று கட்சியினர் வந்து இன்னைக்கு அந்த தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் புகுந்து தமிழக வெற்றி கழக ஒரு அந்த அது மக்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இடையூறை ஏற்படுத்திட்டு முழு தவறையுமே தூக்கி டிவிகே சைடில் போடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் தான் இன்னைக்கு சதியெல்லாம் நான் காலையில் முதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். சாயந்தரம் வரைக்கும் கிடைக்காத அந்த ஒரு அனுமதி அப்படின்றது விஜய் அவர்கள் இந்திய தேர்தல் அதிகாரியை போய் பார்த்துட்டு வந்தோடனே கிடச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நடக்கும், அதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றனால இவரே வந்து முன்னெச்சரிக்கையாக கொளத்தூர்லேருந்து வில்லிவாக்கம் போகிறதா சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கு எதுவும் தகவல் இருக்கா அல்லது முக்கியமான காரணங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து தகவல் வந்தோடனே உங்களுக்கு நான் டான்னு வீடியோவில் வந்துடுறேன். அடுத்து விஜய் அவர்களோட இந்த வில்லிவாக்கம், விருகம்பாக்கம் மற்றும் அண்ணா நகர் இந்த 3 தொகுதியிலையும் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதா இருக்காரு. இன்றைக்கி CTR நிர்மல்குமார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, 6ஆம் தேதி வரைக்கும் வந்து இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை வருது. அடுத்து இன்னும் இரு தினங்களிலே எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் இப்போ வேட்பாளரை வந்து விஜய் அவர்கள் அறிவித்ததுக்கு அப்புறமா குறிப்பாக தேனி, இன்னும் சில ஏரியாக்கள், கேவி குப்பம் நேற்றே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏரியாக்களில் அதிகமாக வேட்பாளரை அறிவித்ததுக்காக ஒரு எப்படி சொல்கிறது, முதல்லேருந்து நினச்சிட்டு இருந்தவங்க வேட்பாளராக வரல அப்படின்றனால பொதுமக்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு படையவே திரட்டி இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு எதிராக கோஷம்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் எது செஞ்சாலும் கண்டிப்பாக தமிழக மக்களோட நல்லதுக்கு தான் செய்வார் அப்படின்றனால அவங்க யாரை வேட்பாளராக கொடுத்துருக்காரோ அவருக்கு வந்து நம்மளுடைய ஓட்டு செலுத்தி அவங்கள வெற்றி பெற அந்த தொகுதியில் வைக்கணும். கண்டிப்பாக அதுதான் வந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு செய்ய போகிற ஒரு கைமாறாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் பெரம்பூர்லேயே சொல்லியிருப்பார், எல்லா வழிகளையும் நான் தாங்கிட்டு வந்திருக்கேன்னு கண்ணீர் வராத குறையாக சொல்லியிருக்காரு. அதை தான் இன்னி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம எவ்வளவோ வந்து சொன்னோம் ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின் தொடராதீங்கன்னு. ஆனால் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மனுஷன் வெயிலே உட்காந்து வண்டியில் வந்திருக்காப்புல அப்படின்னா அதுக்கு வந்து யார் பொறுப்புன்றதை நம்ம தான் உணரணும். ஏன்னா இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வண்டியை சூழ்ந்துடுறது, நான் போய் விஜய் அவர்களை பார்க்க போகிறேன்னு வண்டிக்குள்ளே உள்ளே ஏறுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கூட போகாமல் ஒரு சாதாரண மனிதர் ஒரு வண்டியில் ஒரு கேரவனில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீயாவது தயவு செஞ்சு திரும்புங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து முழுக்க இந்த ஒரு பிரச்சாரம் அப்படின்றது தடைப்பட்டதுக்கு தொண்டர்கள் தான் காரணம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி இளைஞர்கள் எவ்வளோ பேர் தன்னுடைய தலைவனை பார்க்கணும்னு நினைக்கலாம். அவர் வந்து அடுத்தடுத்த ஊர்கள்லேயும் வருவார். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எல்லா கிராமங்கள்லேயும் வரேன்னு சொல்லியிருக்காரு. தயவுசெய்து இந்த தப்பை இன்னொரு தடவை பண்ணாதீங்க. பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கே வந்து லைவ் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. வண்டி வந்து லைட்டாக ஒரு பிரேக் அழுத்தாமல் டிரைவர் விட்டுட்டாலோ அல்லது ஏதாவது டூ வீலர் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆயிடுச்சுனாலோ ரொம்ப சங்கட்டமாகி போயிடும். இப்போ கூட தஞ்சாவூரில் நடந்த ஒரு பிரச்சனை உங்களுக்குலாம் தெரியும். ஆனாலும் கூட இளைஞர்கள் அப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப மனது வருத்தமாக இருக்குது. தேர்தல் அதிகாரி இதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குறது அப்படின்றது உங்களோட கையில் தான் இருக்குது. தயவுசெய்து பார்த்து நடந்துக்கங்க. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.